ஹாய் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சன்னி தியோல், ரன்பீர் ஹூடா, ரெஜினா, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சு இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கிற சாட் மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, படத்தோட வில்லனான ரணதுங்கம் பார்த்தீங்கன்னா இலங்கையில இருந்து தங்கத்தை ஆட்டையை போட்டுட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பத்தாத குறைக்கு மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடாப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம படத்தோட ஹீரோவான சன்னி தியோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும்போது வண்டியும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல சிராலாங்கிற ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். இதனால நம்ம சன்னி தியோலும் பார்த்தீங்கன்னா டிடிஆர் கிட்ட என்னாச்சு, ஏன் வண்டி போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்க, டிடிஆர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சரக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கவுந்து விழுந்துட்டு எப்படியும் வண்டி கிளம்புறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும் சொன்னதான். ஹீரோ சொல்லுவாங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல, டிடிஆர் பார்த்தீங்கன்னா அதோ அங்கே ஒரு கடை தருதுல அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே போன இடத்துல இட்லி சூடாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரணதுங்காவோட ஆட்களும் பார்த்தீங்கன்னா தெரியாம இட்லியை தட்டி விட்டுற. இதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்க கிட்ட சாரி கேட்க சொல்லுவாங்க. அவங்க என்ன யாருன்னு தெரியுமா, என்னை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சாரி கேட்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்ல, சரி அவங்களாட்டும் மன்னிப்பு கேட்பாங்களான்னுட்டு போற ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பின்னி எடுத்துருவாங்க. கடைசியா படத்தோட வில்லனான ரணதுங்காவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டாங்களா இல்லையா, நம்ம ஹீரோ யாரு, இந்த ஊருக்கு வர காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க ட்விஸ்ட் தாங்க இந்த படத்தோட கதை. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா சன்னி தியோலோட நடிப்பு சூப்பராகவே இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சன்னி தியோலோட படத்தை பார்த்துருப்பீங்கன்னா கத்தார், த ஹீரோ படத்துலலாம் அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பை நம்ம சன்னி தியோலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போரிங்கே இல்லைங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. வில்லனாக நடித்தேன் நம்ம ரன்பீர் ஹூடாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ரணதுங்காவோட ஒய்ஃபான ரெஜினா, ரம்யா கிருஷ்ணன், இன்னும் பல கேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த சாட் மூவி படம் எப்படி இருக்குன்னா விறுவிறுப்பா போரிங்கே இல்லாமல் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.